ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வீட்டிலேருந்து கிளம்பி ஊருக்கு போகும்போது வழியில் நான் சொல்லியிருந்தேன் நிறைய தடவை, இந்த மாதிரி கோணக்காய் நிறைய இருக்குன்னு சொல்லி. அன்றைக்கும் இந்த மரத்தில் தான் பறித்தோம். இன்றைக்கும் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பறித்து கொடுத்தாரு. நல்லா சாப்பிட்டுட்டே வழி ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன். போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா இது கோணக்காய் சாப்பிட்றது ஒரு குத்தமாக இப்படி பார்க்குறாங்களேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பக்கம். அதனால் காப்பிரைட் வந்துடும்னால நான் வீடியோ முழுக்கவே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி. மத்தியான டைமில் வீட்டுக்கு வந்திருந்தோம். கடையிலேருந்து கிளம்பும் போதே 11:30 போல் வீட்டுக்கு சேர கிட்டத்தட்ட 1 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரே டயர்டாக இருந்து வீட்டுக்கு வந்த உடனே ரூம் உள்ளே பார்த்தா கதவு ஃபுல்லாக சாத்தி, ஜன்னலெல்லாம் சாத்தி வச்சுருந்தாங்க. அதனால் ஒரு சுத்தமாக காற்றே இல்லை, அப்படி அனலாக இருந்தது. காலையில் கதவு திறந்து வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா சில்லுன்னு காற்று வரும் வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறமா ஃபேன் போட்டுட்டு என் பையனை கதவு திறந்து விட சொன்னேன் ஜன்னலை. பெரியவன் அப்படியே ஜன்னல் திறந்து விட்டுட்டான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் முகமெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மாமனார் கடை எப்படி ஓடுது, என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அப்பா புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறாங்களோ, எப்படி ஓடுதோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வரும்போது அப்பா கேட்டுகிட்டே இருப்பாங்க, கடை ஓடுதா, பரவாயில்லையா, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அதோட அப்பாவுக்கு கொஞ்சம் இந்த சண்டை பிரச்சனை அதெல்லாம் ரொம்ப பயம். அதனால் வெளியூர் யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பக்கம் யோசிப்பார். அதனால் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டார். ஹஸ்பண்ட்கிட்ட எப்போவுமே கேட்பாங்க. என்கிட்ட என்னென்ன சமைக்கிற, எப்படி கடை போகுது அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. வியாபாரம் ஆகுதா அந்த மாதிரி. அப்பா மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாமே விற்றுடுதுப்பா, ஆமாம் எல்லாமே போயிடுது, நிறைய காசு வருது அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னேன். ஏன்னா அவங்க மனசை கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. தினமும் ஒரு சில டைமில் தூங்காமல் கூட யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் எதுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேல்ஸ் ஆகிடுதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா, சரி சரி நல்லபடி இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தாங்க, என்னென்ன சமைக்கிறேன், என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் என்னென்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பரவாயில்ல இதெல்லாம் நீயே சமைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொன்னேன். அம்மா எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் பையனும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். எல்லாம் சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். மாமனார் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணேன். மாமியார் வந்துட்டு இருந்தாங்க அந்த பக்கம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தாங்க. வந்த உடனே ஏன்னா அப்பயே கூட்டிகிட்டு போனேன் இன்னும் வரலையான்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்த உடனே சரியான வெயில், அதனால் நல்லா தூங்கிட்டேன். 2 மணிக்கு மேலே தான் நான் எந்திரிச்சு அப்பாக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா எங்கள் மாமியார் வருவாங்கன்னு சொல்லி வெளியில் பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குது. இங்கே ஒரு மரம், நல்ல பெரிய மரமாக இருக்கிறதுனால இங்கே நல்லா சில்லுன்னு இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரூம் வரைக்கும் நல்லா சில்லுன்னு இருக்கும். அந்த பக்கம் ரூமில் நல்லா அனலாக இருக்கும். ஏன்னா சரியான வெயில் இல்லையா. இது மரம் இருக்கிறதுனால அந்த மரத்துக்கு மேலே நல்லா சில்லுன்னு இருக்கும். இதுதான் வீட்டு எதிரில் பாருங்கள் அவ்வளோ சுத்தம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு உடஞ்ச வீடு கூட இருந்தது. அதெல்லாம் ஃபுல்லாக இடித்து நிறவிட்டு சுத்தம் பண்ணிட்டாங்க திருவிழாக்காக. எவ்வளோ பெரிய பந்தல் இந்த இடத்துல போட்டிருந்தாங்க. இப்போ அப்படியே மாமியார் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறமா வீட்டில் ஆல்ரெடி சமையல் வேலையெல்லாம் முடிச்சுருந்தாங்க. ஹஸ்பண்ட் கோயிலாண்டே போயிட்டு அங்கேயும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு சாப்பாடை எல்லாேருக்கும் கொண்டு வந்தேன். அதாவது கோயிலாண்ட வந்தவங்க எல்லோரும் ஜென்ஸு, அப்புறம் இப்போ எங்கள் நாத்தனார், எங்கள் மாமனாரோட தங்கச்சி, அக்கா இவங்கெல்லாம் கூட கோயிலாண்ட போய் சாப்பிடலாம். ஏன்னா அவங்களாம் இந்த ஊர் பொண்ணுங்க தானே. அதனால் மருமகங்கள்லாம் யாரும் போக மாட்டோம். எங்கள் மாமியார் போக மாட்டாங்க, சின்ன மாமியார் போக மாட்டாங்க. பெரிய ஊரைக்குத்தி, எங்கள் ஊரைக்குத்தி, நான் சின்னவ, நாங்கள்லாம் யாரும் போக மாட்டோம். இவங்க மட்டும் லேடிஸ்லாம் மாமனாரோட சின்ன தங்கச்சி அவங்க சாப்பிடல, வந்துட்டாங்க. எல்லாம் பொருட்கள் கொண்டு வந்ததுனால அவங்க வந்துட்டாங்க. சரி வீட்டிலே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி யாருமே வெயிலாக இருக்குதுன்னு சொல்லி போகலை. ஜென்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பசங்களாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே நான் எல்லோரும் காலையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டுட்டு சாப்பாடுக்கு வெயிட் பண்ணேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்தவுடனே எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, நான் உரக்குத்தியை தவிர. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தார். இவங்க சின்ன மாமனாரோட சின்ன தங்கச்சி அவங்களும் வந்தாங்க. அவங்க காலையில் இப்போ தான் தேடிட்டு இருந்தேன், வந்துட்டியா, இவ்வளோ வெயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மூத்தாரங்க நின்றுட்டு இருந்தார். அவருக்கு தூரமாக காலையில் நின்றுட்டு
அதுக்கப்புறம் இவங்க வந்து என் பெரிய ஓரக்குத்தி எங்கள் மூத்தாருக்கு வந்து உடம்பு சரியில்லையா, அதனால் சாப்பிட போகலை. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொண்டு போனாங்க. சாப்பாடு, பாயாசம், ஊறுகாய் எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக இந்த பாத்திரத்தில் தான் சமைச்சிருந்தாங்க. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி, அதுக்கப்புறம் ஊரில் வந்து கொஞ்சம் பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதில் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் வேண்டுதல் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. அப்போ வந்து எல்லாேருக்கும் சேர்த்து சமைச்சிட்டா எல்லோரும் சாப்பிடுவாங்க. இந்த குண்டாவில் வந்து பாயாசம் செஞ்சுருந்தாங்க. சமைக்கிறது வந்து கோயில் வேலை பார்ப்பாங்க. அதே கோவிலில் வந்து ஒரு சிலர் இருப்பாங்க சமைக்கிறதுக்குன்னு சொல்லி, அவங்க வந்து சமைப்பாங்க. அவங்க வந்து சமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெரிய மூத்தாருக்கு வந்து சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து எடுத்துகிட்டு போகும்போது கை வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தனால ஹஸ்பண்ட் வந்து அவங்க பையனை நீ எடுத்துகிட்டு போகாமா, கை வலிக்குதில்லை அப்படின்னு சொன்னார். அவனும் சரி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனான். அதுக்கப்புறம் ஊறுகாய் வந்து அங்கே இருந்தது. ஊறுகாய் வந்து மாங்காயெல்லாம் இப்போ நல்லா காலம் சீசன் வந்துருக்கு இல்லையா, மாங்காய் குட்டி மாங்காய்லாம் கீழே விழுந்துருது. அதனால் அந்த குட்டி மாங்காவை வச்சு ஊறுகாய் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த ஊறுகாய். செம்ம சூப்பராக இருந்தது. ஆனால் லைட்டாக காரமாகிடுச்சு. ஆனால் நல்லா டேஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பாடு இதில் ஃபஸ்ட்டு இந்த பெரிய குண்டாவில் சாப்பாடு செஞ்சு அதை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து டால்மா செய்வாங்க. இந்த அக்கா வந்து பேசுவாங்க எப்போவுமே, எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவாங்க. அதனால் வந்து அவங்க கொஞ்சம் ஏன் அங்கே யாரையோ ஊரில் ஒருத்தர் கூப்பிட்டதுனால ஏன் அவங்கள கூப்பிடணும், ஏன் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணியிருந்தாரு. சரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணும், சாமி பிரசாதம் அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அவங்கள புரிய வச்சுட்டு இருந்தார். ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே அவங்கக்கிட்ட நல்லா பாசமாக பேசி புரிய வச்சுருவார். அவங்க வந்து எங்கள் பெரிய ஓரக்குத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களோட நாத்தனார். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கெல்லாம் சாப்பிட்டு முடித்த அப்புறமா அதே இலையில் ஓரமாக வந்து இந்த மாதிரி பாயசம் வந்து சாப்பிடுவாங்க. இவங்க சின்ன அத்தை, இது வந்து எங்கள் ஓரக்குத்தி, அந்த பக்கம் பெரிய ஓரக்குத்தி. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் சின்ன நாத்தனார் வந்து கோயிலாண்டே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. வந்த அப்புறமா ஐயோ எவ்வளோ வெயில்ப்பா, நான் போயிட்டு வந்தேன் கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய நாத்தனார் வந்து போகலை, வீட்டில் இருந்தாங்க. மாமியார் வந்து நான் தனியாக இருக்கிறதுனால இப்போ வீட்டாண்ட இருக்கும் போது அந்தளவுக்கு இல்லை, இப்போ வெளியே வந்த அப்புறமா எவ்வளோ வாசமாக சாப்பிட்டியா, என்ன பண்ணுற சாப்பிட்டு, அப்புறமா வெயிலாக இருக்குது சாப்பிட்டுட்டு நீ போ படுத்துக்கோ, அந்த பக்கம் பாத்திரம்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சரிங்கன்னு சொன்னேன். சாப்பாடெல்லாம் சரி பார்த்து உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் நாத்தனாருங்க 2 பேரும் நான் வீடியோ எடுக்கிறதுனால சாப்பாடு ஃபுல்லாக போட்டு உக்காரும் போது யாரும் வீடியோ எடுக்கலை. நாங்கள் சாப்பிட்டு முடித்த அப்புறமா வீடியோ எடுத்தால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா குண்டா எல்லாம் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, கிண்டல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இல்லையா, நல்லா வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து அவங்களுக்கும் என்ன வேணும்னு சொல்லி பரிமாறிட்டு நான் வந்து சாப்பிட்டு முடித்தோடனே வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோடய நாத்தனார் வந்து சின்ன நாத்தனார் இந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் இந்த பக்கம் சந்திலே போயிடுங்க வீட்டு பின்னாடி பக்கமே அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சரி வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்லி நான் வீட்டுக்கு வரும்போது இங்கேருந்து அப்படியே வீட்டு பின்னாடி வந்துட்டேன். வீட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நிறைய கடை போட்டிருப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஊருக்கு வந்திருந்தப்போ வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. எவ்வளோ கடை இருந்தது இந்த இடத்துல தான் போட்டிருந்தாங்க. எல்லா கடையும் எடுத்த அப்புறமா அந்த இலை அதெல்லாம் இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த இடம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து கடை போட்டிருந்தாங்க திருவிழா அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வீட்டு பின்னாடி வரத்துக்கு அந்த இடத்துல வந்து நிறைய முள் செடியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து வெட்டிட்டாங்க போல். அதெல்லாம் வெட்டிட்டு அவங்க வீடு கட்டுறதுக்காக என்னோடய சின்ன ஓரக்குத்தி இருக்கு இல்லையா, எங்களோட இடத்து பக்கத்தில் அவங்க இடம். அதனால் இங்கே கல் எல்லாம் வாங்கி போட்டு வச்சுருக்காங்க. கல் செங்கல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வீடு கட்டும் போது 14,200 கல்லுக்கு. இப்போ வந்து எவ்வளோன்னு தெரியலை. செங்கல் வந்து 6,000 5,500 அந்த மாதிரி. எங்கள் வீடு பக்கத்துலேயே அவங்க இடம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அவங்க வீடு கட்டுறாங்க. தண்ணி வந்து எங்களோட நிலத்துலையே எங்களுக்கே வந்து குழா இருக்கு இல்லையா, அதுலேருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறாங்க. அப்படியே வந்து பின்னாடி வந்தேன். வந்து பார்த்தா வீட்டு பின்னாடி வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருந்தேன். அங்கே எல்லாமே அப்படியே கீழே விழுந்து கிடந்தது. அதெல்லாம் வந்து எடுத்து கட்டுறதுக்கு யாரும் எங்கள் மாமனார் விழ முடியாது. அவர் வந்து எப்போவுமே கோவில் வேலையில் பிஸியாக இருப்பாங்க. வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் வந்து முகம் கழுவிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் சரி படுத்துடலாம், அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியானேன். ஏன்னா உடம்பு சுத்தமாக முடியலை, சரியான தலைவலி. வெயிலில் வந்ததுனாலும் சரி, காலையில் வந்து எந்திரிச்சு 4 மணிக்கு கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ரெஸ்ட்டே எடுக்கலை, உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தா ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தார். சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் படுத்துட்டு நம்ம எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் வந்து ஒரு 6:30 மணி போல் கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு 8 மணி ஆகிடுச்சு. வரும்போது இந்த பிளேட் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வரேங்க. இதே
மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.